ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு. 11:30 மணி ஆகுது. வீட்டுக்கு போய் சேர எத்தனை மணி ஆகுது, அப்புறம் அங்கே எப்படியெல்லாம் வந்து வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. கிளம்பலாம் இப்போ. இன்றைக்கின்னு பார்த்து நல்ல வெயிலுங்க. ஹஸ்பண்ட் வந்து வீடு பூட்டிட்டு இப்போ வந்துட்டார். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து வெளியில் வந்தால் நல்லா வீட்டு எதிரிலேயே வந்து மாடு தூங்கிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து மாடு அங்கே இருக்காங்கனால அப்படி கொஞ்சம் பின்னாடி வண்டி எடுத்து இந்த பக்கமாக திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் தெரியாமல் வந்து சாமி மாடு படுத்துட்டு இருக்காங்க, தெரியாமல் இடிச்சிருச்சு லைட்டாக. அதனால் ஹஸ்பண்ட் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு போய் சாமி வந்து தொட்டு கும்பிட்டுட்டு வந்தாங்க. வழியில் வந்து படுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் தெரியாமல் தான் இடிச்சிருச்சு. ஹஸ்பண்ட் வந்து இறங்கிட்டு போய் அப்படியே வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து கிளம்புனோம். ஆக்சுவலாக அம்மா வந்து கடையில் விட்டுட்டு வந்திருக்கோம். பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்த அப்புறமா 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அம்மா வந்து வீட்டில் விட்டுட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து ரைட் சைடில் போனால் மெயின் ரோடு, நம்ம ரைட் சைட் போகாமல் லெஃப்ட் சைடில் வந்து ஊருக்குள்ளே போகிறோம். இது வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கும் வழி. அதனால் இங்கே தான் எதிரிலேயே வந்து கோவிலுங்க, ராமேஸ்வரம் கோவில். அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கமாக உள்ளுக்குள்ளே வந்தோம்னா உள்ளு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குங்க. ஆக்சுவலாக மெயின் ரோடு மட்டும்தான் வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்லா வந்து எல்லா கடைகளெல்லாம் வச்சு நல்லா வந்து ஒரு பெரிய பஜார் மாதிரி இருக்கும். ஆனால் ஊருக்குள்ளே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் இடம். ஆனாலுமே இங்கெல்லாம் சரியான ரேட்டில் விற்கிறாங்கங்க. இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்றதுனால ஊருக்குள்ளே வந்து ரேட்லாம் வந்து ரொம்ப ஹெவின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த ஏரியாலாம் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. ஆனாலும் அவ்வளோ ரேட்டு. மக்கள் வந்து நல்லா வாங்குகிறாங்க, ஏன்னா நல்லா டெவலப் ஆகுதுனால. இது வந்து ஜெகநாத் காலேஜ்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து இந்த காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து நேராக போனால் ஜெயில் ரோடுன்னு சொல்லுவாங்க, பெரிய ஜெயிலு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கம்பெனி மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே கோவில் அந்த கம்பெனியில் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நேராக வந்தால் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வயல்லாம். ஆனால் இது வந்து ஃப்ளாட் போட்டு விற்றுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து வயலாகவும் யூஸ் பண்ணுறாங்க. எந்த நேரத்தில் விற்றுட்டாங்கன்னா அது அப்படியே வந்து வயலாக ரெடி பண்ணி வயலிருந்து அப்படியே வந்து ஃப்ளாட்டாக வந்து மாற்றிடுவாங்க. கடைக்குள்ளே வந்தாச்சு. கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது. ஆக்சுவலாக வெயிலில் பாருங்கள் எவ்வளோ வெளியே வந்து வெயில் காயுது. ஆனால் கடைக்குள்ளே வந்து இந்த சைட்லலாம் மழை வந்ததுலேருந்து அப்படியே தண்ணி வந்து அந்த ஊறி அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு மாடு வந்துட்டாங்க. ரெகுலராக வந்து தினமும் வந்து கடையில் சாப்பிட்டுட்டு போவாங்க. அவங்க வந்த உடனே ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு கிளம்பும் போது அந்த ஹவுஸ் ஓனர் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து கடை சரியாக வியாபாரம் இல்லைன்றதுக்கு இவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த கடை பற்றி இந்த ரோடு வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி காலேஜ்லாம் இருக்குது, நல்லா ஓடும். ஏற்கனவே கடை வச்சுருந்தவங்க நல்லா டெவலப் ஆகிடுச்சு, அவங்க புவனேஸ்வரில் கடை வச்சுட்டாங்க, இந்த கடை வந்து நல்லா ஓடிச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து நம்பியிருக்கக்கூடாது, நமக்கு தெரியாது அப்படின்றதுனால நம்ம அந்த கடையை எடுத்துருந்தோம். ஆனால் இப்போ தான் வந்து தெரியுது கடை எப்படின்னு சொல்லி. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ணுறோன்னு ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் கேட்டாங்க. ஆமாங்க காலி பண்ணுறோம், நான் நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லிட்டீங்கன்னா நான் டூலெட் போர்ட் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரிங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் 2 நாளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வாடகையும் முன்னாடியே வாங்கிட்டாங்க. இருந்தாலும் வந்து அட்வான்ஸும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். வழி ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும். இது வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே சைடில் இருக்கிற இடங்க. இதெல்லாம் வந்து ஃப்ளாட் போட்டு நடுவில் விற்றுட்டாங்க. இருந்தாலும் விவசாயம் பண்ணுற டைமு வீடு கட்ட லேட் ஆனாலும் அப்படியே வந்து விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்தால் ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய ஓடை மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும். ஒடிசாவில் வந்து மழை வந்தோடனே இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஆற்றுலேருந்து இந்த ஓடையிலலாம் வந்து விட்டுருவாங்க. ஏன்னா வெயில் இப்போ வர ஆரம்பித்த உடனே வெயிலில் வந்து விவசாய நிலத்துக்கெல்லாம் நிறைய தண்ணி தேவைப்படும் இல்லையா, அது வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வரும்போது இந்த மேலே வந்து 3 படிக்கட்டு தான் தெரிஞ்சது நடுவில். இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் எல்லா பக்கமும் விட்டுட்டாங்க அப்படின்றதால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படியே வந்து வழியெல்லாம் நல்ல வெயிலாக இருந்தது. ரொம்ப நாள் மழை வந்து கண்டினியூவாக பேஞ்சு இப்போ தான் ஒரு 2 நாளாக லைட்டாக வந்து வெயில் காயுது. அப்படியே வந்தோம், ஊருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ அப்படியே வந்து தலையில் துணியை போட்டுட்டு வந்தாச்சு. ஊரோட பக்கத்தில் வந்தாச்சு. அதனால் வந்து தலையை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மெதுவாக வந்து வந்துகிட்டே இருந்தோம். ஏன்னா நல்ல மழை வந்து ரோடெலாம் வந்து சரியில்லை. ஊருக்கு வந்து வந்த வழியில் வந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே மழை வந்து ரோடெலாம் இந்த விவசாய நிலம் எல்லாமே வந்து பயிர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். இது வந்து நம்ம ஊர் வந்தாச்சு. ஊர் வந்த உடனே நான் அந்த பக்கம் அதாவது எங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனால் ஹஸ்பண்ட் வந்து சரின்னு சொன்னார். அப்புறமா வந்து வீட்டு சாவி வந்து இந்த பக்கம் தான் வச்சுருப்பாங்க, எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க, அதனால் இந்த பக்கமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகவே இல்லை. அப்படியே இந்த பக்கமே வந்துட்டோம். இந்த பக்கம் வந்து
இங்கெல்லாம் வந்து எங்களோட இடம் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எல்லோரும் பக்கத்தில் இருக்கவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மூத்தார் வந்து விவசாய நிலம்லாம் பார்த்துக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற இடம் அதெல்லாம் வந்து அவங்க கண்டுக்கிறதே இல்லை. அதனால் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஊர் சைடில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அதாவது கோயிலோட இடம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடம்லாம் அங்கே வீட்டுக்கு போகலை. அப்படியே ரைட் சைடில் திரும்பி இந்த பக்கம் வந்தோம். மாடு வந்து வழியில் கட்டி வச்சுருந்தாங்க. அதனால் அப்படியே வந்து வண்டியை இந்த பக்கமாக ஓரமாக வந்து ஹஸ்பண்ட் நிப்பாட்டி அந்த மாடை ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு வந்து நம்ம மிதிச்சுட்டு வண்டியில் வரக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம ரோட் சைடில் மெயின் ரோட்டில் வரும்போது நமக்கு வேறு வழி கிடையாது. ஆனால் இது வந்து நம்ம ஊர் பக்கத்துலேயே வந்து நம்ம நிப்பாட்டி பொறுமையாக வந்து மாடு இந்த பக்கம் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வண்டி இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி ஹஸ்பண்ட் கொண்டு வந்தார். அந்த பக்கமாக வந்து இன்னொரு வீட்லேயும் வந்து மெத்தை போட்டுட்ருக்காங்க. அதனால் வண்டியெல்லாம் அங்கே தான் போட்டுட்ருக்கு. அந்த தெரியுதுங்களா, அந்த சிமெண்ட்லாம் அள்ளி கூட்டிகிட்ருக்கு. இங்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து போட போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த பக்கம் முடிச்சுட்டு இங்கே வருவாங்க. நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு வேலையெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஆக்சுவலாக 12:30 மணி ஆகிடுச்சு. ஏற்கனவே வந்து லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலை. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய அண்ணா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க காலைல ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்கள் நாத்தனார் காலையில் விழுந்து அப்புறமா எங்கள் மாமியார் படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ரீசெண்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் கூட 2-3 தடவை பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லைவில். ஆமாங்க, இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால தான் உடம்பு சரியில்லைனாலும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஹஸ்பண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் அவர் இது வரைக்கும் எல்லா டைம்லேயும் எப்போவுமே சேவிங்ஸ் நம்ம தனியாக வச்சுக்கணும், நம்ம வந்து இப்படி இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கல. எப்போவுமே வந்து நம்ம குடும்பம், நம்ம அப்பா அம்மா சந்தோஷம் அந்த மாதிரி விஷயம் நிறைய பார்ப்பாரு. அதனால் அவருக்கு வந்து மோஸ்ட்லி அப்பா அம்மா கூட பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா எங்கள் நாத்தனார் ஓரக்குத்தி நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரு மாதிரியாக ஓரக்குத்தியை பார்த்தாலே தெரியும். அப்புறம் நம்ம வேலையெல்லாம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு கடகடையான ஃபோன் எடுத்து வச்சு புடவையை மாற்றிட்டு அப்படியே வந்து லைட்டாக ஒரு சின்ன கிளிப்பை எடுத்துகிட்டு சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு. உள்ளே வந்து தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து அந்த பக்கம் வீட்டில் போட்டுட்ருக்காங்க. அங்கே இன்னொருத்தவங்க வீட்டில் அவங்க வந்த உடனே அந்த மிஷின் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மோட்டர் போட்டு தண்ணி கொண்டு வர முடியாது. ஆக்சுவலாக எங்கள் மோட்ரு நாங்கள் வீட்டில் வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தண்ணி போடுறதுக்காக வீடு கட்ட. அதை வந்து போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுடுவாங்க. இங்கே மோட்டர் இருக்குது, அது ரிப்பேர் ஆகிருக்கான். அதனால் கொண்டு வந்து போட்டிருக்கிறதுனால அதை தண்ணி ஆன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தண்ணி அடித்து கொண்டு வர முடியாது. அதனால் உடனே போய் தண்ணி நிறைய அடித்து கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் கழுவி கொண்டு வந்தேன் சாப்பாடு செய்ய. பச்சரிசி சாதமும் டால்மா, அதுக்கப்புறம் பட்டாணி குழம்பு, ஊறுகாய். இது எல்லாமே வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமைக்கணும். ஏன்னா இது ஸ்ராவண மாதம் அப்படின்றதுனால மோஸ்ட்லி நிறைய பேர் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அரிசி கழுவி கொண்டு வந்த உடனே சாப்பாடு வந்து எங்கள் நாத்தனார் செஞ்சுட்டு இருந்தாங்க. பச்சரிசி சாதம், டால்மா. ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி சாதத்துக்கு தண்ணி வச்சாச்சு. காய்கறியெல்லாம் எவ்வளோ போடணும்னு சொல்லி அவங்க தான் கொடுப்பாங்க எங்கள் உரப்பத்தி. நான் வந்து எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காய்கறியெல்லாம் உருளைக்கிழங்கு, இந்த பொட்டலோ இதெல்லாம் போட்டு தான் டால்மா செய்வாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த கத்தியில் வந்து கட் பண்ணி தான் பழக்கம். ஆனால் ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா நல்லா வந்து இந்த அருவாமனையில் கட் பண்ண கற்றுக்கிட்டேன். அது எப்படி சைஸில் கட் பண்ணோம், எவ்வளோ பெருசு எல்லாமே வந்து அவங்க சொல்லிவிடுவாங்க. நம்ம கட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் ஓரக்குத்தி வந்து அங்கேயே பிஸியாக இருந்தாங்க. ஏன்னா வேலை நடக்கிறதுனால அது கொடுக்கணும், காசு கொடுக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தாங்க. சரி, நானும் எங்கள் நாத்தனாரும் தான் சமையல் எல்லாமே பண்ணோம். பட்டாணி குழம்பு வந்து அவங்க வேக வச்சு கேஸில் செஞ்சாங்க. வேக வச்சுட்டு அப்படியே வந்து அது வெறும் மசாலா தான், அதனால் அவங்களே செஞ்சுட்டாங்க. நான் செய்கிறேன்னு சொன்னேன். லேட் ஆகிடுச்சு, ஆளுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி நான் சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்கும் போது அவங்க சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இது வந்து ஊறுகாய், தக்காளி எல்லாம் போட்டு செஞ்ச ஊறுகாய். அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாரும் நானும் பேசிகிட்டு இருந்தோம். எல்லோரும் வந்துட்டாங்க ஆளுங்க. நல்லா சீக்கிரம் போய் சமையல் நம்ம எல்லாம் பரிமாற ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பட்டாணி குழம்பு கூட்டி விட்டுருவாங்க. அதனால் நான் வந்து போய் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டேன். இது பச்சரிசி சாதம், இது டால்மா. பட்டாணி வந்து வெந்துட்டுருக்காங்க. அதை வந்து வெறும் தக்காளி இஞ்சி போட்டு தான் குழம்பு செய்யணும். அதுக்கப்புறம் ஊறுகாய் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து போய் சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்கலாம். ஃபோன் பிடிச்சிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் வச்சுட்டு ஓடுவோம். இல்லைன்னா தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை, அப்புறம் மனசு கஷ்டம். ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குழம்பு வந்து ரெடி. ஆல்ரெடி ஊறுகாய் லைட்டாக வந்து தக்காளி மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடணும். ஆக்சுவலாக ஒடிஷாவில் கல்ச்சருன்றது ஓல்டாக இருந்தாலும் இங்கே வந்து பெரியவங்களுக்கு மரியாதை, அவங்க சொல்கிறத கேட்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்படியே வந்து நம்ம எல்லா விஷயத்துலேயும்
இல்லைனாலும் ஒரு சில விஷயத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா குடும்பத்தில் சண்டை பிரச்சனைலாம் இல்லாமல் சிம்பிளாக அப்படியே வந்துடும். அது வந்து டால்மா, பட்டாணி குழம்பு, அது வந்து சாதா டால்மா, அதாவது மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி எடுத்தது, பச்சரிசி சாதம், இது ஊறுகாய். இது என்னன்னு சொல்லி யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுப்பில் வெந்துட்டு இருக்கிறது கிளாஸில். இப்போ ஓகே, டென்ஷன் ஆகிடுவாங்க. நான் ஃபோனை வச்சுட்டு போய் சமையல் எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு. வீட்டு பின்னாடி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டாங்க. என் வீட்டுக்காரர், அதுக்கப்புறம் எங்கள் மூத்தார் எல்லோரும் வந்து பரிமாறிட்டாங்க. லேடிஸுங்கெலாம் சாப்பிட்றதுக்கும் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கும் இந்த பக்கம் பரிமாறியாச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடித்த அப்புறமும் நானும் எங்கள் நாத்தனாரும் ஒரு இலையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் ஓரக்குத்தி வந்து அவங்க வீட்டுக்கார் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு அங்கே மீதி இருக்கார், நல்லா அங்கேயே போயிட்டாங்க. என் வீட்டுக்கார் வந்து வெளியில் அங்கே சாப்பிட்டுருந்தாரு. அங்கே ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, அதனால் நாங்கள் போகல. நான் வந்து எங்கள் நாத்தனாருக்கிட்டே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பசி பயங்கரம், அதனால் முதல்ல சாப்பிட்லாம், அப்புறமா வீடியோ எடுப்போம் வச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக 3:30 மணி. இப்போ எல்லோரும் வந்து மிஷின் ஓடிட்டுருக்கு, ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்திரம் வந்து இப்போதைக்கு கழுவ முடியாது, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா மிஷின் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னால நடுவில் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம போய் பாத்திரம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துட்ருந்தோம். எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஏதோ காசு கொடுத்துருக்காங்க, அவங்க பொண்ணு மெத்த போடுறாங்க அப்படின்னால கொஞ்சம் ஏதாவது காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சரி அவங்க வரட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஜூஸ்லாம் கொடுத்து எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ வேலை பாருங்கள், 3:30 மணி ஆகிடுச்சு. இப்போ வந்து அவங்க வீட்டிலேருந்து அவங்க அப்பா வந்து புடவை கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணு வீடு கட்டுறாங்க, மெத்தையெல்லாம் போடுறாங்க அப்படின்னாலே அப்படியே வந்து புடவை கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறமா வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்களே, அவங்க தான் எங்கள் ஓரக்குத்தியோட அப்பா. அதுக்கப்புறம் நல்லா பேசிவிட்டு வீட்டுக்கு வரதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, நல்லா சொல்லியிருந்தாங்க. உடம்பு சரியில்லை, ஏன் வீட்டு பக்கம் வரதே இல்லைன்னு சொல்லி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்லாம் வந்து நாங்கள் சென்னையிலேருந்து வரும்போது ஆட்டோவே ரெடி பண்ணி ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போவார். இவங்க வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி. ஆட்டோவில் போனால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து ஹஸ்பண்ட் தான் எல்லாம் செலவு பண்ணுவார். ஆட்டோ வச்சு எல்லோரும் வந்து வீட்டிலேருந்து போவோம். அப்போ வந்து ஸ்வீட்ஸு, பழங்க, காய்கறி அப்படி இப்படின்னு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் சுற்றி பார்த்துட்டு வருவோம். அந்த மாதிரி வந்து இப்போவும் போகணுன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து அந்த முடியலை, அதனால் போகிறதில்ல. அதனால் வந்து ஒரு மாதிரி பேசினாங்க, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, போனால் தானே வந்தால் தானே அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஊரில் அப்படி தான். அதெல்லாம் ஓகே வரேன்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுறணும். அதை வந்து ரொம்ப பெருசு பண்ணக்கூடாது. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து கட்டி முடிச்சுட்டு இருந்தேன். எங்கள் மாமனார் வந்து கோவிலேருந்து வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அப்போயே வந்துட்டாங்க. மாமனார்லாம் சாப்பிட்டு முடிச்சு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிட்டோம். நான் வந்து வீடியோ அப்போ எடுக்கலை. மாமனார் வந்த உடனே கோவிலேருந்து எங்களோட பூஜை நாள் அப்படின்றதுனால ஒரு கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா மாமனாரும் வரும்போது கொஞ்சம் பலாப்பழம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே வந்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். உள்ளுக்குள்ளே வந்து அந்த மெத்தை போடும்போது மேலே ஏதோ அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கான், அந்த மூங்கில்லாம், அந்த மேஸ்திரியோடது. அதை வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் எல்லோரும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட ஆரம்பித்தாங்க. நல்லா வந்து இந்த வீடு ஃபஸ்ட்டு நாங்கள் சென்னையில் இருக்கும்போது வரும்போது வீடு வந்து 2 ரூம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா கட்டவே முடியலை. அது நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஓல்டு வீடியோஸில். இப்போ வந்து அவங்களுக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி கட்டுறாங்க. கவர்மெண்ட்லேருந்து ஒடிஷாவில் வந்து மெத்த வீடு கட்ட காசு கொடுப்பாங்க. இங்கே வந்து புயல்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம். ஓடு வீடு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மெத்த வீடு கட்ட காசு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற காசோட நம்ம சேர்த்து வச்சு கட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போ. அதுக்கப்புறமா பலாப்பழம் சாப்பிட்டுட்டு சரி பாத்திரம் கழுவ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தேன். செம்ம டேஸ்ட்டு. இப்போ வந்து பாத்திரம்லாம் கழுவியாச்சு. கழுவி முடிச்ச அப்புறமா வீடு பின்னாடி வந்து இப்படி தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடு மேலே வரைக்கும் அந்த பாசம் இருக்க வரைக்கும் நாங்கள் கட்டியிருந்தோம். இப்போ வந்து அவங்க அந்த நடுவில் அந்த பில்லர்லாம் போனனால உடச்சிட்டு உடுக்குள்ள வந்து பில்லர் போட்டு இப்போ மேலே இருக்கிறத அது வரைக்கும் கட்டி இப்போ மெத்த போடுறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த காசு, அதோட அவங்க காசு வந்து கொஞ்சம் சேர்த்து கட்டுறாங்க. அதுக்கே வந்து அவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருக்க மாதிரி தெரியுது, ஏன்னா நாங்கள்லாம் கொடுக்கலன்னு சொல்லி. ஆக்சுவலாக நாங்களே இப்போ இருக்கிற நிலமை கொஞ்சம் கஷ்டம்தான், இப்போ எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுவும் சொல்லலை, நாங்களும் கண்டுக்கலை. கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் கிட்ட காசு இருந்தால் அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து சரியில்லை அப்படின்றதுனால காசு வந்து கொடுக்க முடியல. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் மூத்தார்கிட்ட சொன்னார். ஆனாலும் எங்கள் ஓரக்குத்தியை பார்த்தாலே தெரியும் வீடியோஸில் அவங்க எப்படி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து ஆனால் அவங்களோட இது வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வீடு வேணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்க காசெல்லாம் சேர்த்து
ப்ளஸ் வந்து அவங்க கவர்மெண்ட் காசு எல்லாத்தையும் வச்சு கட்டிகிட்ருக்காங்க. ஓகே தான். ஆனால் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது அந்த ஃபீல் வரும். அதோட சொல்லியும் காமிச்சாங்க 2-3 தடவை ஒரு மாதிரி வேறு மாதிரி. எங்கள் மாமனார் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து மாமனார் இந்த வயசில் இதுக்கு மேலே அவங்க கொடுக்கணும்னு நம்ம எப்படி ஆசைப்பட முடியும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து அதை சொல்லாமல் சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து எங்கள் ஓரக்குத்தியோட அக்காவோட பையன், அவனும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டான். நானும் அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறமா எல்லோரும் கிளம்புன அப்புறமா பாத்திரம்லாம் கழுவி எல்லா வேலையும் முடித்து எங்கள் வீட்டுக்கு போகணும். ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டுக்கு இன்னும் போகவே இல்லை. போய் பார்த்துட்டு அப்படியே வந்து திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருந்தோம். அங்கேருந்து சாய்னா ஓடி வந்தான், அதாவது எங்கள் சின்ன ஒரக்குத்தியோட பையன் ஓடி வந்துட்டு வாங்க வாங்க எங்கள் அண்ணாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆக்சுவலாக பசங்களை கூட்டிகிட்டு போகல, அடிக்கடி லீவ் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு வந்தோம். மனசுக்கு வந்து வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷங்க. ஆனால் 100% உண்மையாக சொல்லணுன்னா, நாங்கள் எங்கள் வீடு விட்டுட்டு வெளியில் போயிட்டு வீடு வாடகை எடுத்து கடை ஆரம்பிக்கணுன்றது கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷனுக்காக மட்டும்தான். ஏன்னா இங்கேயே வந்து காசு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஊரில் ஏதாவது வந்து இடம் வந்து வாடகை நம்ம நிறைய இடம் வந்து இந்த குத்தகை மாதிரி கொடுப்பாங்க. அதோட எங்களுக்கு இருக்கிற இடத்தையும் வச்சு கண்டிப்பாக ஏதாவது செஞ்சுருப்போம். ஆனால் மூத்தாரும் வந்து அவங்க இடத்த வச்சிட்ருக்காங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்குறாங்க அப்படின்றதுனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால் நம்ம வேறு எங்கேயாவது இடம் குத்தகைக்கு வாங்கி கூட பண்ணியிருக்கலாம். இந்த இட்டா கல் போடுறது, ஆளுங்களை வச்சு அந்த பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தது. ஆனால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம இன்கம் வந்து கரெக்டாக இருக்கணும். அதோடு வந்து பசங்களோட படிப்பும் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் நம்ம செட் ஆகிடும். அதனாலையும் ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக சொந்தமாக ஒரு வேலை இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் நிமாப்படம் வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்தோம்னே ஒரு சந்தோஷத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அப்படியே வந்து வரும்போதே ஒரு கண்ணீர் வரும்னு சொல்லுவாங்களே ஆனந்தத்தில், அந்த மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு அது என்னன்னு தெரியல, ஒரு ரொம்ப அட்டாச்சு. ஏன்னா சொந்த வீடு முதல்ல நாங்கள் கட்டினது, பின்னாடி இருந்த அந்த ஓலை வீடெல்லாம் உடஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா எங்களோட எல்லா கஷ்டம், எல்லா ஜுவல்ஸ் எல்லாமே எங்களோட உழைப்பை போட்டு கட்டின வீடு அப்படின்றதுனால அந்த மனசு வந்து அவ்வளோ அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா பின்னாடி வந்து அங்கேருந்து எங்கள் மூத்தார் தான் வந்து இந்த நெல் பயிரெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் இங்கே வந்து நாத்தனார் பறிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாமனார்கிட்ட பேசிவிட்டு நாத்தனாரெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு, இப்போ வந்து எங்கள் நாத்தனாரை நாங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புனோம். வேறு யாரும் எல்லோரும் பிஸியாக இருக்கிறதுனால யாரும் போகலை. அதனால் நாங்களே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதே புடவையை கொஞ்சம் செட் பண்ணி அப்படியே கட்டிக்கிட்டேன். சேஞ்ச் பண்ண கூட டைம் இல்லை, லேட் ஆகுது, அதனால் கிளம்பிட்டேன். எங்கள் நாத்தனார் வந்து கொஞ்சம் ஏதாவது திங்ஸ்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், விலாக் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் வருங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.